ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் எப்படி வீட்டில் வெஜ் ரைஸ் செய்யறதுன்னு சொல்லி தரேன், வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டவ்வை பார்த்தா ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பார்த்தோன்னா எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா பார்த்தோன்னா நல்லா எண்ணெய் தேங்காய் நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு கை வெங்காயம் பொடி பொடி நறுக்கி வச்சு வெங்காயத்தை ஒரு கை பார்த்தா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருந்தா முட்டைக்கோசும் கேரட் இருந்துச்சு அவனை போட்டுங்க. ஓகே, இருந்துச்சு அவனை போட்டுக்கோங்க. நல்லா போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே குடமிளகா இருந்தால் போட்டுங்க. அவனை பச்சை மிளகா தான் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. குடமிளகா கூட கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தா நல்லாயிருக்கும். எல்லாம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்தா வதக்கி விட்டுங்க நல்லா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தா அரைச்சி கொஞ்சம் பார்த்தா ஒரு ஸ்பூன் பார்த்தா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தா மிளகாய் தூள், அதாவது ஒரு ஆச்சி மிளகாய் தூளை பார்த்தா போட்டுக்கணும். அப்புறம் சிக்கன் மசாலா வச்சிருந்தீங்க அப்படின்னா சிக்கன் மசாலா பார்த்தா போட்டுக்கோங்க. அதுவும் தேவைப்படுது, ஏன்னா சிக்கன் மசாலா தேவைப்படுது போடுங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு தூள்லாம் தேவைப்படுது. கரெக்டாக ரெடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த நான் சொன்ன அந்த 3 ஐட்டம் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா பார்த்தா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா பார்த்தா அந்த கலரை பார்த்தா கொஞ்சம் சிவப்பு கலராக திரும்ப மாதிரி பார்த்தோன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி 2 கரண்டி ரைஸ் போடணும். ஓகே, 1.5 கரண்டி போட்டால் 2 கரண்டி பார்த்தா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பார்த்தா ரைஸோட அந்த நம்ம போட்ட இன்கிரீடியெல்லாம் பார்த்தா நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு மிளகாய் தூள் சொல்லுவாங்க, அது வந்து காரத்துக்கு போடுவாங்க. அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுங்க. போட்டு உப்பு பார்த்தா கரெக்டாக ஒரு ரைஸுக்கு 3 சிட்டிக்கு உப்பு தான் போடணும், நிறைய போட்டுறாதீங்க. 3 சிட்டிக்கு உப்பு பார்த்தா போட்டுக்கோங்க. ஓகேங்களா, போட்டுட்டு நல்லா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாஸ் பார்த்தா ஊற்றணும். ஓகேங்களா, சாஸ் இருந்தால் ஊற்றிக்கங்க, அப்படிலாம் விட்டுருங்க. சாஸ் ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, நல்லா பார்த்தா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போட்ட இன்கிரீடியெல்லாம் பார்த்தா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நல்லா பார்த்தா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சுன்னா பார்த்தா எந்த பிளேட்டில் போட்டு நீங்கள் கொடுக்கலாம், அப்படிலாம் நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை.